என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு மனிதன் வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு முன்ன முக்கிய அவசியம் வந்து உடல் உறுப்புகள். அந்த உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம போய் பணம் சம்பாதிக்க முடியும். வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். நம்ம உடல் உறுப்புகள நம்ம தேவையில்லாம விட்டு போட்டு பணம் சம்பாதிச்சுட்டு, அப்புறம் கோடிக்கணக்கு சொத்த சேர்த்துக்கிறது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் கோடிக்கணக்கு அதே கொட்டி விடுறது. ஏன் அந்த கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறத விட்டு போட்டு நம்ம உடம்ப கொஞ்சம் காப்பாத்துனா, வாழ்க்கை நிரந்தரமாக வாழலாம். ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அப்படியே இந்த கட்டை விரல கொஞ்சம் வச்சுட்டுருலாம். அப்போ நம்ம உடம்புல நோய்கள் குணமாகணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம குணமாகக்கூடிய அந்த மூலிகைகள் மூலியமா நம்ம செயல்படுத்தணும். நம்ம காய்கள் நிறைய வச்சிருக்கோம். கீரைகள் வகைகள் நிறைய இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கணும். அதே போல நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு நோய்கள் குணமாகணும்னா ஒரே ஒரு வார்த்தை என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அறுசுவை உணவு. இந்த அறுசுவை உணவு வந்து பார்த்தோன்னா நம்ம யாருமே எடுக்கிறதில்ல. அந்த காலத்துல அறுசுவை உணவு எடுத்தவங்கலாம் பார்த்தோன்னா 100 வருஷம், 110 வருஷம், 120 இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. இப்ப இருக்கிறவங்க 60, 65 பொட்டுக்குன்னு போயிருது. காரணம் கெமிக்கல். இப்போ அறுசுவை யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனா நம்ம இப்ப இனிமேல் என்ன பண்ற போறோம்? இதையும் ஒரு ஆன்மீகத்துல நம்ம முழுமை கொண்டு வந்துட்டோம். முதலாக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சாப்பிட்றது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு கை, கால சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அழகா கீழ அமர்ந்து உட்காந்து சாப்பிடணும். நாம என்ன பண்றோம்? டேபிள் போட்டுக்கிறோம். டைம் டேபிள் போட்டு அப்படியே மேல உட்காந்து கெத்தா சாப்பிட்றது. அதெல்லாம் என்ன ஆகும்? வேலையே செய்யாது. கீழ நல்லா கால சம்மணம் வச்சு, உட்கார்ந்து விட்டு, அழகா சாப்பிடணும். ஆனா நாம என்ன பண்றோம்? பக்கத்துல உடனே டிவியை போட்டுருவோம். பக்கத்துல அந்த டிவியில சீரியல் ஓடும். அந்த சீரியல்ல இருக்கிற கதையை தான் பார்ப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த சைடு போகும், இந்த சைடு போகும், வாய் உள்ள கூட போகாது, கீழே போகும். அப்படிதான் நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். அங்கே கரெக்டாக டைமிங் சீரியல் போட்டால் போய் நம்ம ரெடி உக்காந்துடுறோம். சாப்பாடு கூட போதும். இன்னைக்கு அதுக்கு ஒரு இதில் அட்டாக் ஆகிட்டோம். அப்போ அதெல்லாம் வந்து மாற்றணும். சாப்பிடும் போது நிச்சயமாக டிவி பார்க்கக்கூடாது. அமைதியாக உக்காந்து பொறுமையாக கடமடிச்சு அந்த சாப்பாட்டில் வந்து நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா, சிறிது பனை வெல்லம், சிறிது கசப்புக்கு வேப்பில்லை, ஒரு ஊறுகாய், சாதம் எடுத்துக்கோ, இல்லை களி எடுத்துக்கோ, எதனா எடுத்துக்கணும். அந்த அறுசுவை உணவு அதில் எல்லாமே இருக்கணும். அப்போ அறுசுவை உணவு உண்ணும் போது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நாம என்ன பண்ணோம், ஆதாபதி அங்கே ஒன்று இங்கே ஒன்று டப்புக்கு டப்புன்னு அப்படியே போடுறது. அது டப்புக்கு டப்புன்னு போட்டால் டப்புக்கு டப்புன்னு பின்னாடி போய் எங்கே இருக்கும்? பாத்ரூம் இருக்கும். மெதுவாக நிதானமாக பொறுமையாக அதை போட்டுட்டு இப்படி வாயை திறந்து சாப்பிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே சாப்பிடணும். இதுதான் உண்மையான சாப்பாடு. உள்ளுக்குள்ளே நாம் உமிழ் நீர் விட்டு மெதுவாக சாப்பிடுவர்களுக்கு நிச்சயமாக எந்த நோயும் கிடையாது. இந்த ஸ்பீடாக சாப்பிட்றவங்களுக்கு தான் முதல்ல சுகரே. நிச்சயமா சுகர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு சுகர் வர்றதுக்கு காரணமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஸ்பீடாக சாப்பிட்டு போகிறதுனால தான். ஐயோ டைம் ஆச்சு, வேலைக்கு டைம் ஆச்சு, அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ஆதாபதியை கொட்டிட்டு போனோம்னா சுகர். அப்படிதான். அது ஒரு 10 நிமிஷம் போனால் கூட போட்டோம். இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்கிறேன். நான் என் தொழிலுக்கு முன்னாடி ஸ்பீடாக சாப்பிட்டு நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உணர்ந்து இதெல்லாம் நான் தெய்வம் மூலயமா தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மெதுவாக உமிழ் நீர் போட்டு சாப்பிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ள மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும். அப்புறம் நாம் என்ன பண்ணுறது தெரியுமா? பக்கத்துலேயே 2 ஜக்கு தண்ணி வச்சுக்குவோம். சாப்பிட்றது ஒரு குடுக்கு தண்ணி, சாப்பிட்றது ஒரு குடுக்கு தண்ணி. இப்படியும் சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடும் போது ஆரம்பத்தில் சாப்பிட்ட முடிவு சாப்பிடுவரையும் தண்ணி சாப்பிடக்கூடாது. முன்ன அதை பழக்கத்தை கொண்டு வாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தண்ணி சாப்பிட்டோம்னா அந்த உமிழ் நீரில் சாப்பிட்ற கிடையாது. உமிழ் நீரில் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் உறுப்புகளுக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் போடுறோம். இப்போ நம்ம உறுப்புகளில் கசப்பு தேவையான உறுப்பு இருக்குது, புளிப்பு தேவையான உறுப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கசப்பு புளிப்பு தித்திப்பு கொடுக்குறோமா? கொடுக்கறதில்ல. ஆனால் கொடுத்தா நிறைய கொடுத்துட்றோம். ஆனால் அந்த அறுசுவை சாப்பிடும்போது ஒரு தித்திப்பை முதல்ல நம்ம நாவலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு ஐட்டமே சாப்பிடணும். அப்போ சாப்பிடும் போது என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்கிற எந்த நோய் தான் இருங்க, ஏஸ் நோயாக இருந்தாலும் சரி, கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, எதை வந்தாலும் இங்கே இது ஒன்றுத்திலே குணப்படுத்தலாம். நிச்சயமாக சொல்கிறேன், இது சாதாரண விஷயம் கிடையாது. இது இருக்கிறதுலே அறிவியல் பொறுமையில் எந்த இதெல்லாம் கொடுக்கட்டுங்க. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறேன், சேர்க்குற தண்ணி எடுத்து குடிச்சா கூட நோய் கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன்.
இதுதான் செவியால் ஒரு நோயை குணப்படுத்தணுன்றது ஒரு விஷயம். செவி மூலமா சகல நோய்களும், எப்படியாப்பட்ட கொடிய நோய்களும் குணப்படுத்தணும்னா அந்த அறுசுவை உணவு மட்டும்தான், வேற எதிலுமே கிடையாது. அதெல்லாம் கட்டுக்கதைகள். நீ நல்லா பாருங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டாவது சுகரை கூட எடுத்து இது வரைக்கும் சுகர் யாராவது குணப்படுத்தணும் பார்த்துக்கிறியா? இல்லை பிபிக்கு குணப்படுத்திக்கிட்டு பார்த்துக்கிறியா? எந்த நோய்க்கும் தீர்வே கிடையாது. ஆனால் நான் இதை சொல்லி ஒரு 2 பேர் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாள் இப்போ அப்படியே இதுன்னு இருந்தோம், அந்த நோயே இல்லாமல் போய் ஊசியை போடாமே போட்டாங்க. ஊசியே போடலாம். இதை கடமைச்சு என்ன கொஞ்சம் கஷ்டம். நம்ம டிவி இல்லாமல் சாப்பிடணும், யாருக்குன்னு பேசலாம். இதுதான் நம்ம கடுமையான ஒரு தண்டனை. யாராவது இந்த கடுமையான தண்டனை ஏற்றுக்க முடியுதா? நிச்சயமாக முடியுமாடு. நோயை கூட வரட்டும், நம்ம சொல்றது நோயை கூட வரட்டும், நான் பார்த்தே ஆனோம் அந்த சீரியலை. ஏன்னா அந்த சீரியலில் முக்கியம் என்ன கதை தெரியுமா? இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான், பார்த்தேன்னா கல்யாணம் பண்ணிட்டாலே அவனுக்கு இன்னொருத்தி செட் பண்ணுவாங்க, இல்லை அவளுக்கு இன்னொருத்தனை செட். இதே தான் அவங்க எல்லா சீரியலையும் அதை தான் தீவிரமாக பார்க்குறாங்க மக்கள். அது ஏதாவது உருப்புற ஒரு ஸ்டோரியாக்கு தான். இனி எதலைன்னா பாரு, இதே தாக்கம். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அவளை ஏமாலையை கொண்டு வந்துட்டு அவளுக்கு இன்னொருத்த செட் பண்ணி விடுறது, இல்லை அவளுக்கு இன்னொருத்தனை பாயை செட் பண்ணி, இதே தாங்க. இது மாற்றி மாற்றி எல்லா நாடகங்களும். ஆனால் இதை தான் நம்ம பார்த்து பார்த்து கெட்டு குட்டிச்சோறு போயிட்டோம். ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை. என் யூடியூப்பில் ஒரு நல்ல விஷயம் போயிட்டு போனால் அதை தூக்கி தள்ளுறாங்க. நல்ல கருத்தை போனால் தூக்கி அடா இவன் தேவையில்லை, இவன் நல்லா இருக்கிறவனே பைத்தியக்கார ஆகிக்குவான், இப்படியே தூக்கி விட்டுவாங்க. அவங்க எவனா ஒருத்த நல்ல இது போட்டு மரம் அதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க மக்கள். அந்த மாதிரி இந்த அறுசுவையை கடைமுடிச்சு பாருங்க. இது கடைமுடிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா? சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் தண்ணி குடிக்கணும், உடனடியாக தண்ணி குடிக்கக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து, குளித்த உடனே சாப்பிடக்கூடாது. நாம் என்ன பண்ணோம்? குளிச்சுட்டு டக்குன்னு ஆதை பற்றி துவைச்சிட்டு போடு, சாப்பாடை போடு, 4 வாரி போட்டு நான் வேலைக்கு ஓடணும். அப்போ நீ என்ன பண்ண? நோயை வாங்கிட்டு ஓடுற. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கப்புன்னு கடல் இது ரேஷன் அரிசி போடுறாங்க கவர்மெண்ட்டு, தின்னுபோட்டு கப்புன்னு தூயினே வந்துடலாம், எந்த வேலைக்கும் போகாமல். அவ்வளோதான். வேறு என்ன, 3 வேலைக்கு தான் நமக்குறோம். அது பொறுமையாக நின்று சாப்பிட்டா பரவாயில்ல. எப்படியும் நம்ம சாப்பிட்டு திரும்பி சமாளித்து அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறது எதுக்கு? சாப்பிட்டு சமாளித்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம போகாமே தண்டை சோறை தின்னுபோட்டு வீட்டில் கூட வந்துடலாம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் ஒழிக்கணும். நம்ம சாப்பிட்ணும், நோய்க்கு துட்டும் கொடுக்கணும், அப்புறம் அனுபவிக்கணும். ஐயோ அம்மா அப்பா, இந்த கடவுள் நம்மளை இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு இப்படின்ட்டு கடவுளை வேற தட்டுறது. எந்த கடவுளையும் என்னை காப்பாற்றலன்றது, எந்த சாமியாரையும் என்னை காப்பாற்றலன்னு வேற தட்டுறது. எங்கே காப்பாற்றுறது? உன்னையை நீ காப்பாற்றிக்கிறது வழி சொன்னவே நீ செய்ய போகிறதில்ல, மற்ற எங்கே போகிறது சொல்லு? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் குளித்த உடனே 1/2 மணி நேரம் பொறுத்து தான் நீங்கள் சாப்பிடணும். இதை கரெக்டாக பயன்படுத்தினால் நிச்சயமாக இருக்கும். அடுத்து, நம்ம உடல், பெண்கள் எப்பவுமே வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தலைக்கு எண்ணெய் வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற போட்டு 1 மணி நேரம் பொறுத்து குளித்து பாருங்கள். உடம்பு குளிர்ச்சி, உஷ்ணம் குறைஞ்சி அற்புதமாக செயல்படும். அதே மாதிரி அந்த பெண்கள் ஒரு லட்சுமி கடாசத்தோடு இருப்பார்கள். அதை யாராவது நம்ம பெண்கள் பண்ணுறாங்களா? கேரளாவில் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க முடியை பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? கேரளாவில் அழகே என்ன முடிதான். அவங்க தான் இதை ஃபாலோ பண்ணுறது, நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அடுத்தபடியாக சனிக்கிழமை ஆண்கள் சனிக்கிழமை 5 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ தண்ணி இது எண்ணெயை போட்டு, தேங்காய் எண்ணெய் தான், வேறு எதாலும் தேவையில்லை, தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஊற போட்டு அதன் பிறகு ஒரு 1/2 மணி நேரம் போட்டு குளித்துட்டு அதன் பிறகு பாருங்கள் உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இதை யாராவது பயன்படுத்துவதில்லை. இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இது எதுக்குன்னா, நம்ம இவ்வளோ கொடுத்தோம், நீ அதையும் பண்ணாதான் இதாகும். நான் இங்கே குணப்படுத்துறதுக்கு வழி உனக்கு கொடுத்துருவேன், இது கஷ்டப்பட்டு கொடுத்தோம், கொஞ்சம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னா நிச்சயமாக வரும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது சாதத்தில் பார்த்தோன்னா சாதம் கம்மியாக இருக்கணும், அதுக்கு ஒரு படி அதிகமாக காய்கள் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த காய் என்னத்துக்கு கொஞ்சமாக சாதம் இவ்வளோ வை. ஏன்னா சாதம் எதுக்கு? நோயை உற்பத்தி பண்ணுறதுக்கு. காய் எதுக்கு? நோய் வராமல் இருக்கிறதுக்கு. அது நோயெல்லாம் வரக்கூடாது நம்ம நினைக்கிறதில்ல, நோய் வரணும். நோய் வந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா அதனால் நம்ம செயல்படுறது அப்படி தானே. யாராவது நல்லா சிந்திச்சு பார்த்துங்களா? நம்ம நோய் வரணும் தான் நம்ம சாப்பிட்றோம். நோய் வரக்கூடாதுன்னு யாரும் சாப்பிட்லையே. நோய் வரக்கூடாதுன்றவங்க என்ன பண்ணணும்?
முக்கால்வாசி காய் இருக்கணும், கால்வாசி சாதம் இருக்கணும். யாரும் வேலைக்கே ஆகாது. அது நோய் வரட்டும். அப்போ நம்மளே நோயை கூப்பிடுறோம். இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அடுத்தபடியாக இரவில் இரவில் உண்ணும் உணவு, அந்த உணவாகப்பட்டது நம்ம என்ன பண்ணுறோம், பகிர் நிறைய போட்டு தள்ளுறது. நல்லா போட்டு தள்ளிட்டு அப்படியே போனவொடனே நிமிந்து போகிற கருக்கொடு தூங்கிடுறது. அது என்ன ஆகும், போயிட்டு செரிமானம் ஆகாமல் எல்லா உறுப்புகளுக்கும் போய் எல்லா வியாதியும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதுங்க. இரவில் என்ன பண்ணுறதுங்கன்னா, அரை வயிறு சாதம், அது எதை வந்தாலும் சரி, அரை வயிறு இல்லை பழம் எடுத்துங்க. அழகாக ஆப்பிள், மாதுளம்பழம், இந்த மாதிரி பழங்களை சாப்பிடுங்க இரவில் மட்டும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா முகம் வசியம் உண்டாகும். அடுத்து பார்த்தோன்னா உடம்பு தேஜஸ் இருக்கும், நோய்கள் வராது. நம்ம முக்கால்வாசி நோய் வர்றதுக்கு காரணமே இரவு தான். பகலில் சாப்பிட்றோம், எல்லா வேலையும் செஞ்சு அது தீன சக்தி ஆயிடுது. ஆனால் நைட்டில் சாப்பிட நம்ம என்ன பண்ணுறோம், நாம நல்ல பல்லுக்கு குறைப்பிட்டு 8 மணி ஆனால் கூட எழுறது இல்லையே. நாங்கள் 3:30க்கு 4 மணிக்கு எழுந்து ஒரு தியானம் பண்ண ஆட தேவையில்லை. அதெல்லாம் நமக்கெல்லாம் நல்ல விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாதும். அதெல்லாம் செஞ்சால் நம்ம கெட்டுருவோம். நல்ல விஷயங்கள் பண்ணால் கெட்டுருவோம், கெட்ட விஷயங்கள் பண்ணால் தான் நல்லா இருக்குது. நம்ம வாழ்க்கையை அப்படி தான் போயினுக்குது. அப்போ யாராவது ஒரு 4 மணிக்கு எழுந்தோ, ஒரு 4:30 மணிக்கு எழுந்தோ, ஒரு நடக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு இது இல்லைன்னா வேலை செய்யலாம், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் சோம்பேறி தானே ஆகிப்போச்சு. இப்போ கோலம் இது சாணி இறைக்கணும், சாணி அது சாணியெல்லாம் இறைக்கக்கூடாது. யார் சொன்னது? அதெல்லாம் இறைச்சது நல்லது கிடையாது. லட்சுமி வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு. லட்சுமி வந்தால் நம்ம பணக்காரன் ஆயிடுவோம். அதனால் நாமளே வேணான்னு சொல்லி அதை தடுக்கிறோம். ஆனால் நம்ம லட்சுமி வரணும்னு நம்ம இறைச்சா கண்டிப்பாக வரும். இதில் வேற என்ன கேரு, சாமி அந்த பணம் வசியத்தை கொஞ்சம் போட்டு கொடு எனக்குன்றது. ஆனால் வசியம் போட்டு தர்றேன், நீ போய் அதை செய்யலாம். அதை மாதிரி நல்லா பெருக்கி கோலம் போட்டு அதை பண்ணும்போது அது ஒரு எக்ஸசைஸாக இருந்துச்சு. இப்போ அது எக்ஸசைஸு கிடையாது. நல்லா தூங்குறது, 8 மணிக்கு 9 மணிக்கு எழுறது. எழுந்த உடனே என்ன சாப்பிட்றது, டீ. அந்த டீ எதுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு அந்த டீ சாப்பிட்றதே நம்ம நோய் வரட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான் டீ சாப்பிட்றது, வேறு எதுவும் கிடையாது. நல்லா சொல்கிற பாருங்க. ஒரு டீ காலையில் தூங்கி எழுந்து சாப்பிடும் போதும் அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? சுகர் கண்டிப்பாக உற்பத்தி ஆகும். ஏன்னா வெறுவக்தியில் சாப்பிடும் போது, அந்த டீ சாப்பிடும் போது அந்த சுகரை அந்த இது போய் உடம்பு பூரா பாய்ந்து சுகர் அதிகரிக்கும், இல்லை மற்ற நோய்களும் அதிகரிக்கும். அதனால் தூங்கி இழந்த உடனே ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு குடிங்க. ஒரு நெல்லிக்காய் ஜூஸ், ஒரு அருகம்பில் ஜூஸ், ஏதாவது ஒரு மூலிகைங்க. வெறுவத்தில் முதல்ல நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உடம்புல நோய்கள் குணமாகும். நாம் என்ன பண்ணுறோம், காஃபி, ரெட் காஃபி, டீ வந்தால் தான் நான் எழுவேன். டீ இல்லைன்னா நான் எழவே மாட்டேன். போட்டுட்டு வா. அதில் வேற நம்ம இங்கே ஒரு டீ சாப்பிடுவோம் வீட்டில், அங்கே போய் அங்கே ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 2 டீ, அங்கே ஒரு 2 டீ, எல்லாமே நம்ம நோவை சேர்த்தின்னு தான் நம்ம வேலை. இதெல்லாம் எதுக்குன்னா தேவையில்லை. அப்படி நீ டீ சாப்பிடணும்.